राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। जय बोलो बलराम भगवान की जय। बलरामर ஆச்சரியமான ஆதிசேஷ அவதாரம். பகவத் கைங்கரியத்திற்காக அவதாரம் பண்ணவர். அக்ரதோ பவிதः தேவः அரேஹே பிரியசிகீர்ஷயா. பகவானுக்கு மூத்தவராக பகவானுக்கு பிரியம் செய்ய வேண்டி ஆதிசேஷன் மூத்தவராக தமையனாக பலராமனாக அவதரிக்கிறார் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றார். பலராமருடைய அவதார தினமா அக்ஷய திருத்தியை சொல்றது உண்டு, ஸ்ராவண பூர்ணிமா அதை சொல்றது உண்டு, பலராம சஷ்டி அப்படின்னு கோகுலாஷ்டமி அந்த அஷ்டமிக்கு முன்னாடி வர சஷ்டிய ஹல் சஷ்டி ஹலா சஷ்டி அலனா அலாயுதம் ஏற்கலப்பை அன்னைக்குதான் பலராம சஷ்டி அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஸோ 3 விதத்துல பார்த்தா பலராமருக்கு 3 பர்த்டே. தப்பே கிடையாது. ஏன்னா பகவானுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணக்கூடியவர் இந்த பலராமன். அதே சிந்தனை அந்த பகவத் கைங்கரியத்துல ஏகாகிர சிந்தனை. அதாவது உலகத்துல பல விஷயங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் அப்படின்றது கிடையாது. முக்கியமா சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அவர்களுடையதான அந்த வேலைகள், அவர்களுடைய நேரம், அவர்களுடைய நாட்கள், அதுக்கு பெருசா ஒரு கிரெடிட்டே கிடையாது. இப்போ உலகத்துல மற்ற எந்த வேலைகள் பண்ணாலும் அதுக்கு ஒரு மரியாதை. இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி ஏதோ வச்சுக்கோங்களேன், அதில் ஏதானும் போட்டால் கூட ஒரு 10-15 லைக்கு வாவ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் குடும்ப தலைவிகளுடைய வாழ்க்கையில் அதை கவனிக்கிறதுக்கோ அதை கொண்டாடுறதுக்கோ அதுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கோ இல்லாட்டி அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கவா யாருமே இல்லைன்றது தான் கசப்பான உண்மை. ஏதோ சில இடங்கள்ல சில நேரங்கள்ல சில வீடுகள்ல அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு. பல இடங்கள்ல அவளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு, தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், என்ன வேணும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சமையல் பண்ணுமான்னு கூட சொல்றது கிடையாது. இப்போ எல்லாம் வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்கான், இல்லாட்டி குழந்தைகள் இருக்கா, இல்லாட்டி பந்துக்கள் இருக்கான்னா எனக்கு இது பிடிக்கும், இது பண்ண, நீ அது பண்ணா சூப்பரா இருக்கு இப்படி எல்லாம் சொல்லுவாளே ஒழிய உனக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம். அதையும் தாண்டி அவர்கள் சிரிச்ச முகத்தோட அவளுடைய சரீரத்துக்கும் நிஜமாவே தேவைகள் உண்டு, கலப்பு உண்டு, அதுக்கும் ரெஸ்ட் வேணும், அதுக்கும் பசி, தாகம், தூக்கம், தாம்பத்தியம் எல்லாமே வேணும். இதுல டினை பண்ணப்படாது. அவளுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அதுக்கு கன்சிடரேஷன் கூட கிடையாது. நிஜமாவே நான் பார்த்து உலகத்துல தேங்க்லெஸ் ஜாப்
அப்படின்னா ஹோம் மேக்கர். திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவளுடைய ஆயுசே முடிகிற நிலைமை வந்துடும். அவ ரசிச்சு அவ அனுபவிச்சது எத்தனை விஷயங்கள் அவ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா. அவள் பிடிச்சது பாட்டோ இல்லாட்டி டான்ஸோ இல்லாட்டி ஓவியம் வரைகிறதோ ஏதோ ஒன்று அவளுக்கு அவர்கள் தங்களுக்காக என்ன நேரத்தை கொடுக்கிறார்கள் பார்த்தோம்னா ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ அதே சில ஸ்திரீகள்லாம் வேலைக்கெல்லாம் பயன்படுறா. ஓகே, அட்லீஸ்ட் ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்சின்னு சொல்லலாம். ஆனாலும் பல விஷயங்கள்ல அவளுக்கும் என்ன பெருசா கிரெடிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப மிலிட்ரிக்காரெல்லாம் இருக்கா. எத்தனை பேரை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய வயசு என்ன, அவ வருஷத்துல குடும்பத்தோட எத்தனை நாள் இருக்கார்கள். அவ வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியலன்னா உடனே ஓடி போய் லீவ் போட்டுட்டு அவளை பார்க்கலாம். அதாவது மரணம்ன்ற ஒரு ஆத்திர அவசரமான விஷயத்துக்கு மட்டும்தான் அவ போக முடியும். ஒருவேளை எப்பயாவது அப்ளை பண்ணி லீவுன்னு சொல்லி ஊருக்கு போனால் வீடு எமர்ஜென்சினா அடுத்த நிமிஷம் அவர்கள் ரிப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும். போலீஸ்காரா நல்ல நாள் கிழமை தீபாவளி பொங்கல் அது மாதிரி இந்த ட்ரெயின் ஓட்டுற டிரைவர்ஸ் பஸ் டிரைவர்ஸ் நம்ம வீட்டுக்கு பால் போடுறவா. அன்லஸ் அதர்வைஸ் ஏதான புயல் மழை ரோடு இல்லைன்னா மட்டும்தான் வரதில்லையே. அவளுக்கு எங்க பெரிய லீவ் இருக்கு. நம்ம வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன லீவ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதெல்லாம் உலகத்தில் ரெகனைஸ் பண்ணப்படாத வேலைகள். அந்த மாதிரி பகவத் கைங்கரியம் பெருசாக ரெகக்னிஷன் கிடையாது. இப்போ எத்தனையோ கோவில்களில் அர்ச்சகர்கள்லாம் வேலை பண்றா. அவளுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்கு. சரி, ஃபேமஸ் கோவிலை விட்டுடுவோம். சாதாரண கோவில்கள்லாம் நான் போயிருக்கேன். பெரிய அங்கீகாரமே இருக்காது. அப்படியே உட்காந்துருப்பா. சேவார்த்திகள் வந்தா எல்லாம் பண்ணுவா. நீ அழிஞ்சு பாருங்க, பான்னு இருக்கும். ஒரு சின்ன கிராமம், பெரிய கோவில், ஆளே வரல. எப்படி இருக்கு ஒரு மனுஷனுக்கு? பெருசா அதுக்கு அங்கீகாரமும் இல்லை. என்னைக்காவது யாராவது வருவா, 7:30 மணிக்கு நான் வருவேன், நீ கதை திறந்து வச்சிருக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாள். 8:30 மணியா வெயிட் பண்றதுக்கு எத்தனை பேருக்கு சமயம் இருக்கு? அங்கீகாரமே இல்லாதவர்கள் பல பேர் உண்டு. அது முக்கியமா பகவத் கைங்கரியத்துக்கு அங்கீகாரம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் உலகத்துல பொறுத்த வரைக்கும். ஆனா உலகம் அதை அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, தெய்வம் அங்கீகரிக்கிறது. அதனாலதான் ஹவுஸ் ஒய்ஃபான தேவஹூதிக்கு கபிலர் பிரத்யேகமா தனியா உட்கார்ந்து சாங்கிய யோகம் சொன்னார். அவளுக்கு அப்புறம் யாருக்கு சொன்னாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் சாங்கிய யோகத்தை பத்தி பேசின மாதிரியே தெரியல. பிரத்யேகம் அவளுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ். அது கர்தமர் கூட இல்லை, நீ கிளம்பிக்கோங்க சொல்லிட்டார். கர்தமர் கிளம்பின பிறகுதான் தேவஹூதிக்கு கபிலாச்சாரியர் அழகா உபதேசம் பண்ணார் சாங்கிய யோகம். அப்ப உலகம் உங்களுடைய விஷயத்தை அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, நீங்கள் உங்கள் கைங்கரியத்தை பண்ணிட்டே இருந்தோம். பகவான் அப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறான். எப்படிப்பட்ட அங்கீகாரம் தெரியுமா? பலராமரை தன்னுடைய தசவதார லிஸ்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டான். அவ்வளவுதான். உலகம் நீங்க நிறைய கேள்வி கேட்க, எப்படி பலராமர் வந்தார், 1000 கேள்வி கேட்டாலும் இல்லையோ, பகவான் சொல்லிட்டு அவர் அவதாரம் தான். தசவதாரத்திலே அவர் உண்டு. இத்தனைக்கு பகவான் பூர்ணமான ஹயக்ரீவ அவதாரம் உண்டு, ஹம்ச அவதாரம் உண்டு, துருவனுக்கு அனுகிரகம் பண்ண ஹரி அவதாரம் உண்டு, நிறைய அவதாரங்கள். ஏன் கபிலர் சரியா சொன்னா ஃபர்ஸ்ட் மனுஷ அவதாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கபிலாச்சாரியர் தான். மனித இனம் தோன்றின உடனேயே தேவகூதி சதரூபா அவளுடைய பொண்ணு தான் ஆகூதி, தேவகூதி, பிரசூதி. 2 பசங்க, உத்தானபாதன், பிரியம்பிரதன். அந்த உத்தானபாத ராஜாவுடைய பிள்ளை துருவனுக்கு ஹரிவன் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பூமியில அவதாரம் அப்படின்னா தேவகூதிக்கு ஜம்மனு பகவான்
கபிலரா வந்தார். ஆனா அது கூட அவதார லிஸ்ட்ல வரல. ஆனா பலராம அவதாரம் அப்படின்றத அவ்வளவு அழகா லிஸ்ட் கொண்டு. ஏண்டான்னா அவர் லக்ஷ்மணனா பண்ண கைங்கரியம், ஆதிசேஷனா பண்ண கைங்கரியம், இப்ப பலராமனா வந்த பிறகும் பண்ற கைங்கரியம், இத்தனையும் சேர்த்து அவருக்கு பகவான் தன்னுடைய தசவதாரத்துல ஒரு இடம் அவருக்கும் கொடுத்துட்டார். இதே அனுகிரகம் தான் பரசுராமருக்கும். பரசுராமரும் ஸ்வயம் பகவத் அவதாரம் இல்லை. ஆனா பகவான் நினைச்சபடி அழகா அந்த க்ஷத்ரிய நிகிரகம்ன்ற ஒண்ண பண்ணி பூமியில ராமவதாரம் வர வரைக்கும் பூமியை ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தது நம்ம பரசுராமர். பெரிய காரியம் பண்ணிட்டார். அதனாலே பரசுராமர் அவதாரத்துல வந்துட்டார். கைங்கரியத்தினாலே பலராமரும் அவதாரத்துல வந்துட்டார். சோ பகவத் கைங்கரியம் மகாத்மாக்கள் எல்லாரும் இந்த பகவத் கைங்கரியம் இதை பிராதான்யமா வச்சுட்டுதான் உலகத்துல வாழ்கிறார்கள். உலகத்துல அவளுக்கு பெரிய அங்கீகாரம் இருக்காது. இப்ப கூட நான் கூட சொன்ன நேற்று தான் 23 முன்னாடி அன்னைக்குதான் சமர்த்த ராமதாசருடைய படம் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை மராட்டிக்காரா பார்த்தா அது எவ்வளவு தூரம் சூப்பர் டூப்பர் ஹிட் தெரியாது. ஆனாலும் உண்மையாவே சமர்த்த ராமதாசரை மதிக்கக்கூடியவர்கள், ரசிக்கக்கூடியவர்கள் அந்த படத்தை போய் பார்த்தார்கள், அனுபவிச்சார்கள். சரி, நிறைய பேர் தமிழ்காரா நமக்கு பெருசா சமர்த்த ராமதாசர் டீட்டெயில்டா தெரியாது. அங்கேயே இருக்கிறவாளுக்கே பல பேருக்கு மராட்டிக்காரா இந்த பூனே பக்கத்துல தான் எல்லாரும் இருப்பா. புனேல இருந்துட்டு சஜ்ஜன்கள் எத்தனை பேர் எத்தனை வாட்டி போயிருக்கா, சிவத்தர்கள் எத்தனை பேர் எத்தனை வாட்டி பார்த்திருக்கா, இல்லாட்டி அகார மாருத்தின்னு சமர்த்த ராமதாச ஸ்தாபிதம் பண்ண 11 ஹனுமான எத்தனை பேர் போய் பார்த்திருக்கா தெரியாது. ஆனாலும் அவர்கள் பண்ண தபஸ் யாருக்கு வேணுமோ, எந்த ஜீவனுக்கு வேணுமோ அதுக்கு போய் சேரணும். அதனாலதான் சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா ஜோரா இந்த ஒரு பிராமணர் சொல்லிட்டு போறார் இல்லையா, துக்கத்தை அவருடைய ஊர்ல யாரும் தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியலன்னு ஒண்ணு கிளம்பி நேர அந்த நாயினி தேவிக்கு போறா. அங்க மலை மேல தங்குறார். அங்கதான் உத்தவ் கோஸ்வாமியும் நம்ம கல்யாண் கோஸ்வாமியும் வரார். நைனி தேவிக்கு நைனிடால்னு சொல்றோம் இல்லையா, நயனி தேவி, அதுதான் நைனி அவருடைய கண்கள். அப்ப அந்த தேவி கோவிலுக்கு வந்தாச்சு. 3 பேரும் பார்க்கறா, பேசுறா. அப்ப சமர்த்த ராமதாசர் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு தியானம் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு சங்கல்பமானோம். அப்ப உடனே சொல்லிட்டார், உத்தவ் கல்யாண் 2 பேர் நீங்க கிளம்பிக்கோங்க, நான் கோலாப்பூர் போறேன் அப்படின்னு கிளம்புறார். ஏன் குருநாதா நாங்களும் கூட வரோமே, இந்த கேள்வியே கிடையாது, இந்த பேச்சே கிடையாது. அவர் சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான். உடனே உத்தவும் கல்யாணம் கிளம்பி அவா பாட்டுக்கு சாஃபல் போயிடுறார். சமர்த்த ராமதாசர் நேர கோலாப்பூர் போறார். அங்க போய் மகாலட்சுமிய பார்க்கிறார், பிரார்த்தனை பண்றார். அப்ப அழகா அங்க ஒரு பிராமணர் அவரிடத்துல பேசுற. அவர் ரொம்ப ஸ்ரத்தையோட சமர்த்த ராமதாசர் இடத்துல பக்தியோட இருக்கார். சமர்த்த ராமதாசர் உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு சங்கல்பமாகிறது, இந்த பிராமணரை இந்த கொங்கன் ஏரியா பக்கத்துல ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இவரை மடாதிபதியா வச்சுட்டு இவர் நித்தியம் பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பக்கத்துல இருக்க ஜனங்களுக்கு மனோபலம், தேகபலம், ஆன்மபலம், நாமபலம், புத்தி பலம், எல்லா பலமும் வரும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு அந்த பிராமணரையும் கூட்டு நேர திரும்பியும் கொங்கன் பக்கம் வர. அங்க சிப்லுன் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு பரசுராம க்ஷேத்திரம் இருக்கு. ஊர் பேரு பரசுராம். இன்னி வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பரசுராம அவதாரம் எவ்வளவு விசேஷம். ராமவதாரம் வர வரைக்கும் துஷ்ட ராஜாக்களிலிருந்து
பூமியை காப்பாத்தின ஒரு பெரிய காரியத்தை தனி ஒருவனா நின்று சாதிச்சவர் பரசுராமர். தனி ஒருவன். இத்தனைக்கும் சாதாரணமா இப்ப ஒரு ராஜா சரியில்லை அப்படின்னு அவனை வதம் பண்ணா உடனே மற்ற ராஜாக்கள்லாம் இது யாராவது புதுசா கிளம்புறான், அவனை விடக்கூடாத, என்ன வேணா இருக்கட்டும், நம்ம ராஜ இனத்துல ஒருத்தனை அடிச்சுட்டான் ஒரு பிராமணன், அந்த பாப்பான விடப்படாது அப்படின்னு எல்லாம் சேர்ந்துடுவார். ஆனா இந்த பரசுராமர் இடத்துல அந்த மாதிரி யாரும் ஒரு வேலையும் காட்ட முடியல. எங்க போனாலும் அத்தனை பலவானா இருக்கார். எப்பொழுதுமே கையில் பரசுன்ற கோடாரிய வச்சுட்டே அலையறார். தலை சீவர்தன்னே அலையறார். இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் கூட திருமாலை பிரபந்தத்துல சொல்லுவார், யாராவது உன்னை பத்தி தப்பா பேசினா உடனே அந்த பேச்சே அவளுக்கு கெடுதலை பண்ணணும், அப்படி இல்லைன்னா தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்ட. அவ தலையை அறுக்கிறது தான் முக்கியமான கர்மா எனக்கு அப்படின்ற. தொண்டடிப்புடியாள ரொம்ப சாஃப்ட். அவரே சொல்றார், தலையை அங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அப்படின்னு சொல்லி அவ்வளவு வேகமா சொல்றார். அப்ப இந்த பரசுராமர் அந்த மாதிரி தர்மம், அந்த தர்மத்தை பிராதான்யமா வச்சுண்டு அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கார். அப்ப சமர்த்த ராமதாசர் அந்த பரசுராம் அந்த ஊர் பேர்லயே இருக்கு, அவர் பேர்லயே ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பரசுராமர் கோவிலுக்கு ஒரு ஐஷண்ட போய் அங்க இருக்க பரசுராமர் இடத்துல பிரார்த்தனை பண்றார் சமர்த்த ராமதாசர். எப்படி நீங்க தர்மத்தை காப்பாத்துறதுக்காக அதர்மவான்கள் அழிச்சீர்களோ, எந்த தர்மத்துக்காக நீங்க கையில பரசு ஏந்தினீர்களோ, நாங்களும் இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில தான் இருக்கோம், நீங்க அனுகிரகம் பண்ணுங்க. இந்த கொங்கண தேசத்துல, கொங்கன் தேசம் எல்லாமே பரசுராம கஷேத்திரம் தான். அவருடைய கோடாரியில கிடைச்ச ரீக்ளைம்டு லேண்டு தான். கேரளா, கொங்கணி, இந்த கோவா, அதுக்கப்புறமா மங்களூர், இந்த பக்கம் கொங்கன் ஏரியா முழுக்க கேரளா வரைக்கும் எல்லாமே பரசுராம கஷேத்திரம் தான். ஸோ சமுத்திரத்திலிருந்து ரிக்ளைம்டு லேண்ட் வாங்கின்றவர் பரசுராமர். அப்ப திரும்பியுமே என்ன ஆயிடுது, இவாள்லாம் மற்ற மதத்தினவர்கள்லாம் இந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டார். ஸோ அவ இதை ரீக்ளைம் பண்ணணும், நம்மளோட சொத்து தான், அவ எடுத்துட்டா இந்த பகுதியில் அவ ஆக்கிரமிச்சுட்டு நம்முடைய தர்மத்தை பண்ண விட மாட்டேங்கிறா. அதனால பரசுராமரிடத்துல பிரார்த்தனை. பியூட்டிஃபுல். இங்கெல்லாம் நீங்க ஒரு கன்வர்ஷன் ஆயிருக்கு, நம்முடைய இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டா அப்படின்னு தோன்றது, அங்கெல்லாம் பரசுராமரை பிரார்த்திச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் ரீக்ளைம் பண்ற, இந்த பூமியில இருந்த இடத்தை ரீக்ளைம் பண்ண மாதிரி நம்ம தர்மத்தை விட்டு போன இந்த இடங்களை ரீக்ளைம் பண்ணணும். அப்ப சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணி இவருக்கு ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற உபதேசத்தை கொடுத்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் இந்த பக்தி, ஞானம், வைராகியம், முக்கியமா பரசுராமரை பேஸ் பண்ணி தைரியத்தை கொடுக்கிறது. ஒரு பிராமணர் தான் அவர். ஆனா அவர் தன் தபோபலத்தினாலே, நாம பலத்தினாலே, தியான பலத்தினாலே துஷ்ட க்ஷத்ரியர்களை வதம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணார். அதுபோல நம்மாலேயும் முடியும், நாமும் இதை பண்ணணும். அதாவது ஒரு கற்பனையில யாராவது வரணும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை விட இதெல்லாம் அப்படி இருக்கு, நான் மாற்றுறேன், என்னால மாற்ற முடியும் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். டேக் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆன் யுவர் ஷோல்டர் அப்படின்னு சுவாமி விவேகானந்தா சொல்லுவார். யாராவது மாத்தினா தேவலையே, இது எப்படியாவது சரியானா தேவலையேன்றது பலகீனமானது. இதை மாறணும், மாற்றம் வந்தே ஆகணும், மாற்றம் கொண்டு வரணும், அந்த மாற்றத்திற்கான முயற்சிகளை நான் செய்யறேன், இதுதான் வேணும். இன்னி காலகட்டத்தில் ஒவ்வொரு ஹிந்துவுமே இதை மாற்றி காட்டுறேன், இதை மாற்றி காட்டுவேன், இது மாறணும், இது என்னுடைய தேசம்னு அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும்.
ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும் இது. இன்னைக்கு முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, பலராம ஜெயந்தி. அந்த பொறுப்பை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல எந்தெந்த விதத்துல எல்லாம் உங்களால சனாதன தர்மத்தினுடைய காரியங்களை பண்ண முடியுமோ எல்லாம் சின்சியர், உங்க லெவல் என்ன முடியுமோ அதை சின்சியரா பண்ணுங்க. இது மாறும், மாறணும், மாற்றம் வரும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க. தேசம் நன்னா இருக்கணும், தர்மம் நன்னா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சனாதனிகள் நன்னா இருக்கணும், அவரவர்கள் தங்கள் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். இவா அது பண்றதில்லை, அவர்கள் அதை பண்றதில்லைன்றதை விட எல்லாரும் தர்மப்படி நடக்கணும், தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்ல உங்க மனசை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா இதெல்லாம் சொல்லி கொடுத்து கொஞ்ச நாள் அங்க இருந்து இந்த பிராமணருக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு அங்க இருக்கிற ஜனங்களையும் வர வச்சு அவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க செட்டில் ஆகும் பொழுது இந்த பிராமணர்கள் இனிமேல் நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன், ஏன்னா உனக்கு அந்த பேஸ்மெண்ட் நான் கொடுத்தாச்சு, இந்த அஸ்திவாரத்தை வச்சுண்டு கட்டிடத்தை நீ எழுப்பிக்கும். அதாவது குரு அப்படியே நம்மள ஒரு மெக்கானிக்கலா ஒரு ரோபோ மாதிரி வச்சுக்க ஆசைப்படுறது இல்லை. நாம நம்ம காலில் நிக்கணும், நாம நம்முடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். இப்ப சத்ரபதி சிவாஜிக்கே சமர்த்த ராமதாசர் பல விஷயங்களை சொல்லுவார், ஆனா டிசிஷன் எடுத்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகிறது அவனுடைய வேலை தான். இப்போ ஒரு கிரிக்கெட் கோச் இருக்கா, இல்லாட்டி ஃபுட்பால் கோச், இல்லாட்டி டென்னிஸ் கோச், பாக்ஸிங் கோச், இவெல்லாம் ஆஃப் ஃபீல்டில் எல்லாம் சொல்லி தரலாம். ஃபீல்டில் கோல் விளையாடும் பொழுதோ இல்லாட்டி கிரிக்கெட் விளையாடும் பொழுதோ பாக்ஸிங் விளையாடும் பொழுதோ இங்க நின்று இந்த மாதிரி குத்துன்னு சொல்ல முடியாது. வெளியிலேருந்து ஆக்ஷன் சொல்லலாம், வெளியிலேருந்து அவளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாமே ஒழிய அந்த பேட்டில் ஃபீல்டில் யாருன்னா அவர்கள் தான் நிற்கணும், அவர்கள் அதை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும். அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறவா அப்ப மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எப்பொழுதுமே ஞாபகம், குரு என்ன பண்றாருன்னா உன்னால முடியும், இந்த விஷயம் நீதான் பண்ணணும். அர்ஜுனனுக்கே பகவான் அப்படித்தானே பண்றான். தோபார், இதுதான் ஆத்மா, இதுதான் பரமாத்மா, இதுதான் உலகம், இதுதான் யுத்தம், இதுதான் ஜனனம், இதுதான் மரணம், இதுதான் கர்மா, இதுதான் தர்மம். நவ் யூ டிசைட், இட்ஸ் யுவர் பேட்டில். நான் உன் கூட வேணா இருப்பேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், ஆனால் யுத்தம் நீதான் செய்யணும். அவ்வளவுதான். பசிக்கிறது நான் தான் சாப்பிடுவேன்னு நீங்க அடம் பிடிக்கும் பொழுது, தூக்கம் வருது நான் தான் தூங்குவேன் நீங்க அடம் பிடிக்கும் பொழுது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் மொபைல் பார்ப்பேன், ரீல்ஸ் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பேன், எனக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் போட்டுப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஆடை ஆபரணங்கள் போட்டுப்பேன், என் சௌகரியத்துக்கு நான் ஏசி போட்டுப்பேன், இதெல்லாமே நான் தான் பண்ணுவேன்னா யுத்தமும் நீங்க தான் பண்ணணும். அதெல்லாம் மட்டும் நீங்க பண்ணுவேன். யுத்தத்துக்கு மட்டும் யாராலும் வர முடியாது. யுத்தமும் நீங்க தான் பண்ணணும். உப்பை தின்னவன் தானே தண்ணி குடிக்கணும். நன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகாரம் சாப்பிட்டவன் தானே அந்த ஆகாரம் மலமா எடுத்தனா வெள்ள தள்ளணும். வேற யாரும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப ஒரு லெவல் வரைக்கும் குரு வழி காட்டுவார், அதிலிருந்து பிடிச்சென்று அடுத்த லெவலுக்கு போகிறதுன்ற அந்த தர்மத்தை, அந்த கடமைய, அந்த கர்மாவை நீங்க தான் பண்ணணும். இதுல சமர்த்த ராமதாசர் ரொம்ப தெளிவா இருக்கா. இந்த பிராமணருக்கு அவ்வளவு தைரியத்தை கொடுத்துட்டா சரின்னு சொல்லி சந்தோஷமா சமர்த்த ராமதாசர் கிளம்புற. யோசனை பண்ணி பாருங்க, சமர்த்த ராமதாசரை எதிர்ச்சியா சேவிக்க வந்த ஒரு பிராமணன், அவனுடைய புலம்பல், அந்த புலம்பலை மாற்றுவதற்கான இவ்வளோ பெரிய காரியத்தை இத்தனை தூரம் தியானம் பண்ணி நாமஜபம் பண்ணி சமர்த்த ராமதாசர் பண்றார் அப்படின்னா மகாத்மாக்களுடைய ஹிருதயம் சொல்யூஷனை நோக்கி போகிறது, புலம்பலை நோக்கி இல்லை. பகவானே நீ இதை மாற்றி கொடுன்னு சொல்லி, பகவான் நன்னா பழக்கம் தானே, ஆஞ்சநேயா போ அங்க இருக்கக்கூடிய இந்த முகம்மதியர்களை அடிச்சு துன்புறுத்து அப்படிங்க ஏவல் வேலையெல்லாம் அவர் பண்ணல. அங்க மக்களுக்கு தைரியத்தை கொடுப்போம், மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம், மக்களுக்கு மனோபலத்தை கொடுப்போம். அவர்கள் பலமாகும் பொழுது தானாகவே இவர்கள் அடங்குவார்கள். சிம்பிள்.
இப்போ டாக்டர் கிட்ட போகிறோம், உடம்பு வீக்காக இருக்குன்னா டாக்டர் என்ன பண்ணுறார்? ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, 2-3 பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் சாப்பிடுங்க சரியாக போகும். ஸோ டாக்டர் மருந்து கொடுத்து உங்கள் உடம்புக்கு பலத்தை கொடுக்குறார். உங்கள் உடம்பு வியாதி எதிர்த்து போராடுறது. டாக்டர் போராடலை, டாக்டர் மருந்து தான் கொடுக்குறார். அதை நீங்கள் சாப்பிட்டு அவர் சொல்லபடி நடந்ததுன்னா அவர் கொடுத்த மருந்தும் உங்களுடைய டயட்டும் உங்களுடைய ஸ்ரத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் அந்த வியாதி எதிர்த்து போராடுறது உடம்பு ஜெயிக்கிறது. ஸோ டாக்டர் மருந்து தான் கொடுக்க முடியும். அந்த மருந்து உள்ளுக்குள்ளே இருந்து வேலை பண்ணி ஜெயிக்கிறது அவங்ககிட்ட தான், உங்களுக்கு தானே வேணும். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் இவ்வளவு பெரிய காரியத்தை விட அவர் பாட்டுக்கு அடுத்து எங்கேயோ போவார். அவருக்கு என்ன, இந்த வேலை முடிஞ்சாச்சு, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சாச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ப்ராஜெக்ட். சரி, இவாளுக்கு எந்த அனுகிரகம், ரைட், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சாச்சு, அடுத்து வேற யாருக்கு என்ன அனுகிரகம் அதை போய் பண்ணும். சப்போஸ் திரும்பியும் ஏற்கனவே பண்ணவாளுக்கு அவளுக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்தில் அனுகிரகம் வேண்டியிருக்கா, சரி திரும்பி வருவார் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், அவ்வளோதான். திரும்பி வேற தான். சத்ரபதி சிவாஜி எத்தனை விதத்தில் எத்தனை வாட்டி அவ்வளோ தூரம் எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. கல்யாண் சுவாமி, உத்தவ் சுவாமி, அக்காபாயி, பஹினாபாயி, வேணாபாயி, கவனிச்சு பாருங்க. ஒரு தடவை அனுகிரகம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இனி எல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் கிடையாது. அந்த விஷயத்தில் அப்போ அனுகிரகம் பண்ணியாச்சு. 2வது வாட்டி வேணுமா, சரி திரும்பியும் பண்ணுவோம். வேணாபாய் அப்படித்தானே, எங்கிருந்தோ இருந்தவள் ஒரு உபதேசம் பண்ணி மட்டாதிபதியாக்கி எல்லாம் பண்ணி அவளை உபன்யாசமும் பண்ண வச்சு அவளுக்கு அழகா ஆஞ்சநேய தரிசனம் வேணும், அவளை சமைக்க வச்சு சாப்பிட வச்சு தான் சாப்பிடும்போது அவளுக்கு ராமஸ்வரூபத்தையுமே காட்டி கொடுக்கிறார், ஆஞ்சநேய ஸ்வரூபத்தை காட்டி கொடுக்கிறார். அப்போ ஸோ குரு என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஆயிடுத்தாரே இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, இனிமேல் உங்களோட அதெல்லாம் கிடையாது. இந்த சமயத்தில் இந்த விஷயம் பண்ணியாச்சு, திரும்ப எப்போ தேவையோ அப்போ பார்த்தா போதுமே. அம்மா குழந்தைக்கு பசிக்கிறது, சாப்பாடு போடணும். அது பார்த்து கொஞ்சம் பெரிய குழந்தை எடுத்து கீழே போய் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடுறது, ரோட்டில் போய் பசங்களோட விளையாடு, அப்பப்போ போய் பார்த்துப்பேன் ஜாகிரதையாக இருக்கா இல்லையான்னு, அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட்ட பிறகு பக்கத்தையே போய் நாய் வருதா மூச்சா வருதான்னு கேட்டுக்க மாட்டேன். பெரிய குழந்தை எடுத்து இல்லையா, அவ்வளோதான். திரும்பி அதுக்கு எப்போ பசிக்குமோ, அதுக்கு எப்போ தாகம் எடுக்குமோ, இப்படி அதுக்கு எதாவது அடிப்பட்டு எடுத்தா மருந்து போடணுமோ, ஸோ அந்த டைமில் மற்ற சமயத்தில் அவள் பாட்டுக்கு இருப்பா, குழந்தை பாட்டுக்கு இருக்கும். ஸோ குரு நல்லா பண்ணிட்டு இருக்கா. ஸோ பலராம ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் உங்கள் பொறுப்புகளை உங்கள் தோள்களில் சுமப்பதற்கு தயாராகுங்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो बलराम भगवान की जय. जय बोलो परशुराम भगवान की जय. राधे कृष्णा.